அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த சிறிய நகரத்தில் அழகான மற்றும் அமைதியான ஒரு பழைய வீடு இருந்தது. பழைய வீடாக இருந்தாலும் வீடு பெரியதாக இருந்தது. அந்த வீட்டில் கிருஷ்ணவேணி மற்றும் அவருடைய 3 மகன்கள் வாழ்ந்து வந்தனர். 10 வருடங்களுக்கு முன்பு அவருடைய கணவர் ராமசாமி திடீரென ஏற்பட்ட நோயால் இறந்துவிட்டார். அப்போது அவர்களது வாழ்க்கை ஒரு கணத்தில் மாறிப்போனது. அந்த நாளை கிருஷ்ணவேணியால் இன்னும் மறக்க முடியவில்லை. அவருடைய மூத்த மகன் அருண் அப்போதுதான் கல்லூரியில் சேர்ந்திருந்தான். 2வது மகன் பாலா 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். 3வது மகன் கார்த்திக் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். கணவர் இறந்த அந்த இரவு கிருஷ்ணவேணி 3 மகன்களையும் பார்த்து கொண்டே என்ன நடந்தாலும் இந்த பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் என்று மனதில் ஒரு திடமான முடிவை எடுத்தார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக மாறியது. கிருஷ்ணவேணி காலை 4 மணிக்கு எழுந்து விடுவார். வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு அருகில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலைக்கு செல்வார். மாலை வீடு திரும்பும் போது உடல் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் அவர் முகத்தில் சோர்வு தெரியாது. மகன்களை பார்த்தவுடன் அவர் சிரித்து விடுவார். படிப்பு எப்படி போகுது என்பதுதான் அவர் முதல் கேள்வியாக இருக்கும். அருண் மிகவும் பொறுப்பான பையன். அருண் அம்மாவிடம், அம்மா, நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போகவா என்று கேட்பான். ஆனால் கிருஷ்ணவேணி வேகமாக மறுத்து விடுவார். உடனே அருண், இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, நான் வேலைக்கு போயிட்டா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது என்பான். கிருஷ்ணவேணி உடனே சிரித்துவிட்டு சொல்வார், நீங்க மூவரும் நல்லா படிச்சா அதுவே எனக்கு போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்வார். அவர் நினைத்தபடியே மூவரும் அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு நன்றாக படித்தனர். கல்லூரியில் படிப்பை ஸ்காலர்ஷிப்பிலேயே படித்தனர். அந்த வீட்டில் மாலை நேரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். 3 மகன்களும் அம்மாவை சுற்றி உட்கார்ந்து பேசுவார்கள். அருண் கல்லூரியில் நடந்த விஷயங்களை சொல்லுவான். பாலா நண்பர்களின் காமெடி கதைகளை சொல்வான். கார்த்திக் பள்ளியில் நடந்த சிறிய சண்டைகளையும் சொல்லுவான். கிருஷ்ணவேணி சிரித்து சிரித்து கேட்பார். சில நேரங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் நடக்கும். அம்மா எனக்குத்தான் அதிகமாக பிடிக்கும், இல்லை எனக்குத்தான் அதிகமாக பிடிக்கும் என்று 3 பேரும் போட்டி போடுவார்கள். அந்த வீட்டில் எப்போதும் சிரிப்பு நிறைந்திருந்தது. காலங்கள் மெதுவாக நகர்ந்தது. அருண் கல்லூரியை முடித்தான். நல்ல வேலை கிடைத்தது. பாலாவும் கல்லூரியில் சேர்ந்தான். கார்த்திக் பள்ளியில் சிறந்த மாணவனாக திகழ்ந்தான். அருண் வேலைக்கு போன முதல் நாள் கிருஷ்ணவேணிக்கு மிகவும் பெருமையான நாள். என் பிள்ளைகள் யாருக்கும் குறைவு இல்லை என்று பெருமையாக நினைத்து கொண்டார். ஒரு நாள் கிருஷ்ணவேணி அருணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். கொஞ்ச நாட்களில் நல்ல குடும்பம் ஒன்றிலிருந்து சீதா என்ற பெண்ணின் சம்பந்தம் வந்தது. சீதா மிகவும் அமைதியான பெண். அவள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கிறாள். மிகவும் கலகலப்பான குணம். அருணுக்கும் சீதாவுக்கும் திருமணம் மிக எளிமையாக நடந்தது. சீதா அந்த வீட்டிற்கு முதல் மருமகளாக வந்த நாள் கிருஷ்ணவேணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை கிடைச்ச மாதிரி என்று அவர் மனதில் நினைத்தார். சீதா வீட்டிற்கு வந்த முதல் நாளிலேயே அனைவருடனும் மிகவும் இயல்பாக பழக ஆரம்பித்தாள். அவள் எப்போதும் மாமியாருடன் பேசிக்கொண்டே இருப்பாள். அவரும் தனது வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் மருமகளிடம் பகிர்ந்து கொள்வார். ஒரு நாள் சீதா, அத்தை, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்திருக்கீங்க என்று சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் கிருஷ்ணவேணியின் கண்களில் கண்ணீர் வந்தது. எனக்கு மகள் இல்லைன்னு எப்பவும் நினைப்பேன், இப்போ அந்த கவலை இல்லை என்று சொல்லி சீதாவை கட்டி கொண்டார். அந்த நாளிலிருந்து சீதா அவரை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தாள். திருமணத்திற்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு பழக்கம் இருந்தது. மாலை நேரம் 3 மகன்களும் அம்மாவுடன் நீண்ட நேரம் பேசுவார்கள். ஆனால் சீதா வந்த பிறகு அந்த பழக்கம் மாறியது. அருண் வேலை முடித்து வீட்டிற்கு வந்ததும் முதலில் சீதாவுடன் பேசுவான். அவர்கள் இருவரும் சில நேரம் ஒன்றாக உட்கார்ந்து பேசுவார்கள். அது இயல்பான விஷயம்தான். ஆனால் அதை பார்த்த கிருஷ்ணவேணியின் மனதில் ஒரு சிறிய உணர்வு தோன்றியது. மற்ற 2 பையன்களும் அம்மாவிடம் பேச வரும்போதெல்லாம் அண்ணியும் உடன் இருப்பதால் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அறைக்குள் சென்று விடுவார்கள். மாலை நேரத்தில் மகன்கள் என்னோட பேசின நேரம் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு என்ற எண்ணம் அவருக்குள் மெதுவாக வளர ஆரம்பித்தது. ஆனால் அவர் அதை வெளியில் காட்டவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாலா மற்றும் கார்த்திக் இருவருக்கும் திருமணம் பேசப்பட்டது. இருவருக்கும் வயது வித்தியாசம் 1 வருடம் மட்டும்தான். அதனால் குடும்பத்தினர் ஒரு முடிவெடுத்தார்கள். 2 திருமணத்தையும் ஒரே மேடையில் நடத்தலாம் என்று பேசினார்கள்.
2 திருமணமும் மிகவும் சந்தோஷமாக நடந்தது. பாலாவின் மனைவி பெயர் லதா, கார்த்திக்கின் மனைவி பெயர் நந்தினி. இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள். ஒரு நாளில் அந்த வீடு முழுவதும் மாறிப்போனது. 3 மகன்கள் 3 மருமகள்கள் இருப்பதால் வீட்டில் எப்போதும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. எப்போதும் மூவரும் கலகலவென்று இருந்தனர். 3 மருமகள்களும் மிகவும் நல்ல குணம் கொண்டவர்கள். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தனர். விடுமுறை நாட்களில் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசுவார்கள். ஒரு நாள் கிருஷ்ணவேணி அந்த மூவரும் சேர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் கவலையுடன் மெதுவாக அங்கிருந்து திரும்பி சென்றார். அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இவர்கள் மூவரும் இவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க, ஒரு நாள் என் மகன்களை என்னிடமிருந்து பிரிச்சிடுவாங்களோ? அந்த எண்ணம் அவருடைய மனதில் ஒரு சின்ன பயமாக உருவானது. அந்த பயம்தான் அந்த வீட்டில் மெதுவாக பிரச்சனையின் விதை போட்டது. 3 மருமகள்களும் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு வீடு மிகவும் உயிர்ப்புடன் மாறியிருந்தது. காலை நேரத்தில் சமையலறையில் சிரிப்பு சத்தம், மாலை நேரத்தில் தேநீர் குடித்துக் கொண்டு பேசும் பேச்சுக்கள், விடுமுறை நாட்களில் ஒன்றாக சேர்ந்து சமையல் செய்வது என்று மகிழ்ச்சியாக இருந்தனர். சீதா, லதா, நந்தினி மூவரும் ஒருவருக்கொருவர் சகோதரிகள் போலவே பழக ஆரம்பித்தனர். சீதா வீட்டிலிருந்தே வேலை பார்க்கிறாள். லதா மற்றும் நந்தினி அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். ஆனாலும் மாலை வீட்டிற்கு வந்ததும் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசுவார்கள். அவர்கள் சிரித்துக்கொண்டே பேசுவது வீட்டை முழுவதும் நிரப்பும். ஆனால் அந்த சிரிப்பை பார்த்து மகிழ வேண்டிய கிருஷ்ணவேணி மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வை அனுபவிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் மாலை 3 மருமகள்களும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சீதா, இந்த ஞாயிறு எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்றாள். உடனே லதா சிரித்துக்கொண்டே, சூப்பர்க்கா, நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்றாள். நல்ல ஐடியாக்கா என்று நந்தினியும் சொன்னாள். ஆமாம், எல்லோரும் சேர்ந்து போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்றாள் சீதா. அவர்கள் மூவரும் சிரித்தனர். அந்த நேரத்தில் கிருஷ்ணவேணி அங்கே வந்து நின்றார். என்ன இவ்வளவு சிரிப்பு என்றார். சீதா உடனே, ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஞாயிறு வெளியே போயிட்டு வரலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம் என்றாள். கிருஷ்ணவேணி உடனே முகம் சொலித்தார். வீட்லேயே இருக்க முடியாதா? எதுக்கு ஊர் சுத்தணும்? நீங்க ஊர் சுத்த போயிட்டா வீட்டில் யாரு வேலையெல்லாம் பார்க்கறது என்றார். அத்தை, நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்றாள் லதா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வரல, நீங்களும் போகக்கூடாது, வீட்லேயே இருங்க என்றார். அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வீட்டில் இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து போய்விட்டார். மூவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அதற்கு பிறகு மெதுவாக பிரச்சனைகள் ஆரம்பித்தன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பித்தன. மருமகள்கள் மூவரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் போதும், கிருஷ்ணவேணி உடனே அங்கு வந்து நிற்பார். சீதா, சமையல் முடிச்சிட்டியா? லதா, சிங்க்ல பாத்திரம் அப்படியே கிடக்கு, இங்க என்ன பண்ற? நந்தினி, லீவ் அப்பதானே வீட்டை சுத்தம் பண்ண முடியும், எப்ப சுத்தம் பண்ற ஐடியா? இப்படி ஏதாவது சொல்லி பேசிக்கொண்டிருந்ததை கலைத்து விடுவார். மருமகள்கள் முதலில் அதை கவனிக்கவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அது தெளிவாக தெரிந்தது. மருமகள்கள் மூவரும் மாமியார் ஏன் இப்படி செய்கிறார் என்பது புரியாமல் தவித்தனர். மாமியாரிடம் பேசி புரிய வைக்கலாம் என்று நினைத்தால் அவர் இப்போதெல்லாம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. ஒரு நாள் இரவு 3 மருமகள்களும் சீதாவின் அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது லதா, அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா என்றாள். சீதா என்ன என்று கேட்டாள். லதா மெதுவாக சொன்னாள். நம்ம மூவரும் பேசிக்கிட்டு இருந்தா உடனே அத்தை வந்து ஏதாவது வேலையை சொல்லி அதை செய்ய சொல்றாங்க. சீதா அமைதியாக இருந்தாள். நானும் அதை கவனிச்சேன் என்று நந்தினி கவலையுடன் சொன்னாள். நாம ஏதாவது தவறு பண்றோமா என்று நந்தினி கேட்டாள். எனக்கும் ஒன்றும் புரியலை என்றாள் சீதா. மூவரும் குழப்பத்தில் இருந்தனர். ஒரு நாள் மாலை அருண் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தான். அவன் குளித்துவிட்டு ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கிருஷ்ணவேணி அருணிடம், உன் மனைவி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா என்றார். அருண் குழப்பமடைந்தான். என்னம்மா சொல்றீங்க என்றான். எப்ப பாரு அந்த 2 பேரு கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கா, வீட்டுல வேலையெல்லாம் நேரத்துக்கு நடக்கிறதே இல்லை என்றார். அருண் உடனே சொன்னான், அம்மா, சீதா எல்லா வேலையும் நல்லாதான் பண்ணுவா என்றான். அப்போதுதான் பாலா, கார்த்திக் இருவரும் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழைந்தனர். உடனே கிருஷ்ணவேணி, வாங்கடா, உங்ககிட்டையும் தான் பேசணும். லதா, நந்தினி 2 பேரும் வீட்டுல கொஞ்சம் வேலை தான் பார்க்குறாங்க, அதையும் சரியா செய்யறது இல்லை என்றார். அந்த நேரத்தில் சீதா அங்கே வந்தாள். அம்மா, அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க,
அதுவே பெரிய விஷயம் என்றாள். உடனே கிருஷ்ணவேணி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா என்று கத்தினார். சீதா அதிர்ச்சி அடைந்தாள். அம்மா, என்னாச்சு? அண்ணியை ஏன் கத்துறீங்க என்றான் பாலா. சீதாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அருண் கோபமாக, அம்மா இப்படிலாம் பேசாதீங்க என்றான். கிருஷ்ணவேணி அமைதியாக அங்கிருந்து சென்றார். ஆனால் அந்த நாளில் முதல் முறையாக அந்த வீட்டில் சின்ன பிளவு தோன்றியது. அந்த நாளுக்கு பிறகு கிருஷ்ணவேணி அடிக்கடி மகன்களிடம் மருமகள்களை பற்றி புகார் சொல்ல ஆரம்பித்தார். சீதா சமையல் சரியா செய்ய மாட்டா, நந்தினி வீட்டுக்கு தாமதமா வர்றா, லதா ரொம்ப பேசுறா என்று எதையாவது சொல்லிக்கொண்டே இருந்தார். முதலில் மகன்கள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் தினமும் இதே விஷயம் தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் பாலா கோபமாக, அம்மா ஏன் எப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்றான். கிருஷ்ணவேணி அதிர்ச்சி அடைந்தார். நான் உண்மையைத்தான் சொல்றேன் என்று கலங்கிய கண்களுடன் சொன்னார். உடனே பாலா அம்மாவின் அருகில் சென்று, அம்மா அவங்க எல்லாரும் நல்லவங்க தான், நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க என்றான். மகன் பேசியது கிருஷ்ணவேணியின் மனதை காயப்படுத்தியது. அந்த இரவு கிருஷ்ணவேணி தனியாக தன் அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருடைய மனதில் பல எண்ணங்கள் வந்தன. என் பிள்ளைகள் இப்போ அவர்களோட மனைவிகளின் பேச்சைத்தான் கேட்குறாங்க, நான் இப்போ அவர்களுக்கு தேவையில்லாதவளா என்ற நினைப்பே அவரை வாட்டியது. அவர் மெதுவாக அழ ஆரம்பித்தார். அந்த நாளிலிருந்து கிருஷ்ணவேணி மனதில் ஒரு தனிமை உருவானது. தன் கணவர் இறந்த பிறகு கொஞ்ச நாட்கள் அனுபவித்த தனிமை மீண்டும் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த தனிமைதான் அடுத்தடுத்த நாட்களில் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறது. கிருஷ்ணவேணியின் மனதில் இருந்த தனிமை பெரிய மரமாக வளர ஆரம்பித்தது. வீட்டில் யாரும் அவரை வெறுக்கவில்லை, யாரும் அவரை விட்டு விலகவில்லை. ஆனால் அவர் மனதில் மட்டும் ஒரு எண்ணம் உறுதியாகிக் கொண்டே இருந்தது. மருமகள்கள் வந்த பிறகு என் மகன்கள் என்னிடமிருந்து தூரமாகி விட்டார்கள். இந்த எண்ணம் தினமும் அவரை வாட்டியது. ஒரு நாள் இரவு சீதா சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். அப்போது லதா மெதுவாக சமையலறைக்கு வந்தாள். அக்கா, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லணும். சீதா என்ன என்று கேட்டாள். லதா கவலையுடன் சொன்னாள், அத்தை என்னை பார்த்தா பேசவே மாட்றாங்க, ஏன்னு தெரியல. அந்த நேரத்தில் நந்தினியும் அங்கே வந்தாள். என்ன பேசுறீங்க என்று கேட்டாள். உடனே லதா, அத்தை நம்ம மீது கோபமா இருக்காங்க போல என்றாள். நானும் அதை கவனிச்சேன் என்றாள் நந்தினி. சீதா சில நிமிடம் அமைதியாக இருந்தாள். அம்மாவுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் இருக்கலாம் என்றாள். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் என்று லதா கேட்டாள். அவர்களுக்கு நாமளும் அவர்களோட பிள்ளைகள் மாதிரி தான் என்பதை புரிய வைக்கணும். அவர்கள் தனிமையை உணர்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாம் அவர்களிடம் நன்றாக பேசினாலே பிரச்சனை சரியாகிவிடும் என்றாள் சீதா. அடுத்த நாள் காலை சீதா கிருஷ்ணவேணிக்கு தேநீர் கொண்டு வந்தாள். அம்மா, டீ. கிருஷ்ணவேணி அமைதியாக எடுத்துக்கொண்டார். சீதா மெதுவாக, அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள். எனக்கு ஒன்றும் இல்லை என்று கிருஷ்ணவேணி சொன்னார். சீதா மீண்டும் கேட்டாள், அம்மா உங்க மனசுக்குள்ள ஏதாவது இருக்கா? அந்த கேள்வியை கேட்டவுடன் கிருஷ்ணவேணி மருமகளை கோபமாக பார்த்தார். எனக்கு எதுவும் இல்லை, நீ உன் வேலையை பாரு என்றார். சீதா கலங்கிய கண்களுடன் அமைதியாக அங்கிருந்து சென்றாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் லதா அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருந்ததால் வீட்டிற்கு தாமதமாக வந்தாள். கிருஷ்ணவேணி மருமகளை பார்த்து, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த என்று கேட்டார். லதாவோ, அத்தை ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்தது என்றாள். கிருஷ்ணவேணி, வீட்டுக்கு நேரமா வர முடியாதா என்று கோபமாக பேசினார். லதா, முயற்சி பண்றேன் அத்தை என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அந்த நேரத்தில் பாலா வீட்டிற்கு வந்தான். கிருஷ்ணவேணி உடனே மகனிடம், பாலா உன் மனைவி எப்போ பாரு தாமதமாக தான் வருவாளா என்று கேட்டார். பாலா சோர்வாக இருந்தான். அவன் உடனே கோபமாக, அம்மா ஆபீஸ்ல வேலை இருந்தா தாமதமாக தான் வருவாங்க என்றான். கிருஷ்ணவேணி அதிர்ச்சியுடன் மகனை பார்த்தார். நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே, தினமும் தாமதமாக வந்தால் உடம்பு என்னத்துக்காகும், அதனால் தான் சொன்னேன் என்றார். பாலா சற்று கடுமையாக, அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பிரச்சனையா மாத்தாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். அந்த வார்த்தை கிருஷ்ணவேணியின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. சரிப்பா, நான் இனிமேல் இந்த வீட்டில் எதுவும் சொல்லல, ஊமையாவே இருந்துக்கிறேன் என்றார். சில நாட்களுக்கு பிறகு ஞாயிறு அன்று 3 மருமகளும் சேர்ந்து சமையல் செய்தனர். அவர்கள் சிரித்துக்கொண்டே வேலை செய்தனர். அப்போது கிருஷ்ணவேணி அங்கே வந்தார். வீடான வீட்டில் இவ்வளவு சத்தமா சிரிப்பு எதுக்கு என்றார்.
அத்தை, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட நாங்க சமையல் பண்ணிட்டு இருக்கோம். சமையல் பண்ணும்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன என்றாள் நந்தினி. கிருஷ்ணவேணி உடனே, உனக்கு ரொம்ப வாய்தான், பேசி பேசி நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது இல்ல. லதா, நந்தினி வெளியே போங்க, வேற வேலையை பாருங்க என்றார். உடனே சீதா, அம்மா நீங்க ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க என்றாள். கிருஷ்ணவேணியோ, நீ தான் எதிர்த்து பேசாம இருந்த, இப்ப நீயும் இவளுக்கு 2 பேரு கூடயே சேர்ந்து நல்லா பேச கத்துக்கிட்ட என்றார் கோபமாக. மேலும் நீங்க மூவரும் கூடி கூடி பேசி என்னை என் மகன்களிடமிருந்து பிரிக்க பார்க்குறீங்க என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மூவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தை, நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை என்று மூவரும் கோரசாக சொன்னார்கள். ஆனால் கிருஷ்ணவேணி அவர்களின் வார்த்தைகளை கேட்கவில்லை. சமையலறையில் நடந்த சம்பவம் மகன்களிடம் சென்றது. அன்று இரவு 3 மகன்களும் அம்மாவிடம் பேசினார்கள். அருண், அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க என்று கேட்டான். கிருஷ்ணவேணி கோபமாக, நீங்க இப்போ உங்க மனைவி பக்கம்தான் பேசுவீங்க என்றார். பாலாவோ, அம்மா அவங்க நல்லவங்க தான், எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என்றான். கிருஷ்ணவேணி கண்ணீருடன், அப்படின்னா நான் தான் கெட்டவளா என்றார். அந்த நேரத்தில் கார்த்திக் கோபமாக, அம்மா ஏன் எப்பவுமே பிரச்சனை பண்றீங்க என்றான். அந்த வார்த்தை கிருஷ்ணவேணியின் இதயத்தை உடைத்தது. அவர் அமைதியாக தன் அறைக்குள் சென்றார். அருணும் பாலாவும் அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்கும் மனநிலையில் இல்லை. அந்த நாளுக்கு பிறகு கிருஷ்ணவேணி யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. அவர் அதிக நேரம் தனியாக அறைக்குள்ளேயே இருந்தார். மெதுவாக அவருடைய உடல்நிலை பாதிக்க ஆரம்பித்தது. அவர் அடிக்கடி சோர்வாக இருந்தார். சில நேரங்களில் காய்ச்சலும் வந்தது. ஆனால் அவர் யாரிடமும் சொல்லவில்லை. அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது, நான் யாருக்கும் தேவையில்லை, பிறகு நான் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று யோசித்துக் கொண்டு தன்னுடைய உடல்நிலையை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. மகன்கள் மருமகள்கள் அவர் அறைக்குள் சென்று பேசினாலும் வெளியே பொங்கல் என்று கத்தினார். அவருக்கு எப்போது பசிக்கிறதோ அப்போது மட்டும் அறையை விட்டு வெளியே வந்து சாப்பிடுவார். அந்த தனிமைதான் அவரை மெதுவாக உடைத்து கொண்டிருந்தது. அந்த இரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீட்டின் சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு சிரிப்பு நிறைந்திருந்த வீடு இப்போது அமைதியாக இருந்தது. மருமகள்கள் மூவரும் மாமியாரின் இந்த நிலையை கண்டு மிகவும் கவலைப்பட்டனர். சீதாவோ, நாம் ஏதாவது செய்து அத்தைக்கு நம்முடைய அன்பை புரிய வைக்கணும் என்றாள். மூவரும் அதே முடிவை எடுத்தனர். அடுத்த சில நாட்களில் கிருஷ்ணவேணியின் உடல்நிலை மிகவும் பாதிக்க ஆரம்பித்தது. அவருக்கு அடிக்கடி தலை சுற்றல் வந்தது. அப்போதும் அவர் யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு நாள் காலை சமையலறைக்கு வந்தபோது திடீரென அவர் மயங்கி விழுந்தார். அம்மா என்று சீதா அலறினாள். லதா மற்றும் நந்தினி உடனே ஓடி வந்தனர். மூவரும் சேர்ந்து அவரை தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தனர். உடனே அருண், பாலா, கார்த்திக் ஆகியோருக்கு அழைத்தனர். சில நிமிடங்களில் 3 மகன்களும் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். டாக்டர் அவரை பரிசோதித்தார். அருண் பதட்டமாக கேட்டான், டாக்டர் என்ன ஆச்சு? டாக்டரோ, உடம்பில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறார், அவர்களுக்கு ஓய்வும் அன்பும் தேவை. அந்த வார்த்தைகள் 3 மகன்களையும் அமைதியாக்கின. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் மனதில் ஒரு குற்ற உணர்வு எழுந்தது. அந்த இரவு கிருஷ்ணவேணி வீட்டிற்கு திரும்பினார். அவர் படுக்கையில் அமைதியாக இருந்தார். அப்போது சீதா மெதுவாக மாமியார் அருகில் வந்து உட்கார்ந்தாள். சீதாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அம்மா, நீங்கள் எங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் உங்களை எங்கள் அம்மாவாகத்தான் நினைக்கிறோம். லதாவும் நந்தினியும் அப்போது அருகில் வந்தனர். அவர்களும் கிருஷ்ணவேணியிடம் பேசினார்கள். அவர் மூவரையும் பார்த்தார். அவர்களின் கண்களில் உண்மையான அன்பு இருந்தது. அந்த நேரத்தில் 3 மகன்களும் உள்ளே வந்தனர். அருண் மெதுவாக அம்மாவிடம், அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க என்றான். நாங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசிட்டோம் என்று பாலா சொன்னான். நீங்கள் எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீர்கள், உங்களுடைய மனதில் இருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் பாலா. கார்த்திக் அம்மாவின் கையை பிடித்து, அம்மா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். அந்த வார்த்தைகள் கிருஷ்ணவேணியின் மனதை உடைத்தது. அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கிருஷ்ணவேணி மெதுவாக சொன்னார், நான் தான் தவறு செய்தேன். நீங்க எல்லோரும் என்னை விட்டு விலகி போயிருவீங்கன்னு பயந்தேன். அதனால் தான் உங்களிடம் கோபமாக நடந்து கொண்டேன் என்று கலங்கிய கண்களுடன் சொன்னார். அம்மா, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்றாள் சீதா. அந்த நாளில் அந்த வீட்டில் இருந்த தனிமையின் சுவர் உடைந்து போனது.
சில நாட்களுக்கு பிறகு அந்த வீடு மீண்டும் பழைய சந்தோஷத்தை பெற்றது. மாலை நேரத்தில் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசினார்கள். கிருஷ்ணவேணி சிரித்துக்கொண்டே அவர்களை பார்த்தார். அவர் மனதில் ஒரு அமைதி இருந்தது. அன்பு இருக்கிற இடத்தில் பயம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் பல நேரங்களில் உண்மையால் அல்ல, தவறான எண்ணங்களால் தான் உருவாகின்றன. அன்பும் புரிதலும் இருந்தால் எந்த உறவும் உடையாது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.